பிரஜஸ்வில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, நாங்கள் இன்று 16வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். பொது காலத்தின் 16வது வாரத்தின் முதல் நாளாகிய இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் அமைதியின் பாதையிலே பயணமாக எங்களை அழைக்கின்றார். அமைதியின் பாதையிலே நாங்கள் பயணமாக ஆயத்தமாகவும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 13வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார்: ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். ஆண்டவரே எங்களுக்கு அமைதியை அருள்பவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலம் நாங்கள் ஒன்றாக்கப்பட்டிருக்கின்றோம். தன்னுடைய உடலை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார். அதன் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவிலே நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவிலே நிலை பெற்று வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியை கொடுத்து அந்த ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் செல்லுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அமைதியிலே நாங்கள் வாழ வேண்டும். அமைதி. அன்று ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீடர்கள் மத்தியிலே தோன்றுகின்ற பொழுது முதலாக சொன்ன வார்த்தைகளுக்கு அமைதி உரித்தாகுக. அமைதியை அருள்பவர் அவரே. ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களை அமைதியின் பாதையிலே வழிநடத்தி செல்லுகிறார். அமைதியின் தூதுவர்களாக, அமைதியின் கருவிகளாக, அமைதியை ஏற்படுத்துபவர்களாக, அமைதியை கொடுப்பவர்களாக, அமைதியை எடுத்துச் செல்பவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார். இந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து வாழ ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், சீடர்கள் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள். சற்று ஓய்வெடுங்கள். தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள். நாங்கள் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு களைத்து இழைத்து வருகின்றோமோ அந்த நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். குடும்பத்திலே குடும்ப தலைவனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், எந்தெந்த செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம், பணி பொறுப்புகளிலே நாங்கள் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம். எந்த செயற்பாடுகளிலே எந்த பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தாலும் எங்களுக்கு உள்ளத்திற்கு ஒரு அமைதி தேவை என்பதையும், ஆறுதல் தேவை என்பதையும், ஓய்வு தேவை என்பதையும் ஆண்டவர் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். சற்று ஓய்வெடுங்கள். நாங்கள் ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும். இன்றைய இந்த காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையிலே ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவரோடு நாங்கள் நெருங்கிய உறவு கொண்டு வாழ ஆண்டவருடைய அமைதியை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு அமைதி வேண்டும், ஆறுதல் வேண்டும், நிம்மதி வேண்டும். அந்த அமைதிக்காக ஆறுதலையும் நிம்மதியையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். பொறுமையை இழக்கின்ற பொழுது பொறுமை உள்ளவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபம் கொப்பளிக்கின்ற பொழுது அமைதியாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டும். சண்டை சச்சரவுகளுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே ஒற்றுமையை உருவாக்குபவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். எந்தெந்த செயற்பாடுகள் ஆண்டவருக்கு ஏற்காத செயற்பாடுகள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஈடுகொடுக்கின்ற பொழுது வழியை மாற்றுங்கள். ஆண்டவருடைய வழியிலே செல்ல எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் தருகின்ற அமைதி, அமைதியாகிய ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ முடியும், ஒளியாக ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். ஆகவேதான்
இன்றைய 2வது வாசகத்தில் தூய பவுலடிகள் நான் சொல்லுவதை போன்று அவரே நமக்கு அமைதி அருள்பவர். யார்? ஆண்டவரே நமக்கு அமைதியை அருள்பவராக இருக்கின்றார். அந்த அமைதியிலே நாங்கள் நிலை பெற்று வாழுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை அன்பு செய்பவராக இருக்கிறார், அரவணைப்பவராக இருக்கிறார், எங்களை தன்னுடைய பாதையிலே வழிநடத்தி செல்பவராக இருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே அமைதி கொண்டு, ஆறுதல் கொண்டு, மகிழ்ச்சி கொண்டு ஆண்டவருடைய அமைதியை நாங்கள் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் அனுபவிக்க நாங்கள் தயாராகுவோம். ஆண்டவர் தருகின்ற அமைதி, ஆண்டவராகிய அமைதியை எடுத்துச் செல்லவும் எடுத்து கொடுக்கவும் நாங்கள் தயாராக ஒவ்வொருவரையும் அமைதியின் பாதையிலே வழிநடத்திச் செல்லும் அமைதியின் தூதுவர்களாக, அமைதியின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.